கரூர் பெருந்துயரத்தை அடுத்து தாவேக தலைவர் விஜய் எப்பொழுது தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார், இல்லைன்னா களத்துக்கு போவாரா, இல்லை தன்னுடைய தொண்டர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் என்ன சொல்கிறார், அன்னைக்கே களத்தில் நின்றிருக்க வேண்டாமா, இது போன்ற பல கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்த நிலையில் சற்று முன்னதாக அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுவும் தற்பொழுது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்மளை இட்டு செல்கிறது. இந்த தருணத்தில் நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு விஜய் அவர்கள் பேசின அந்த வீடியோவை நம்ம பார்த்திருந்தோம். அவர் தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து, சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, உண்மை விரைவிலேயே வெளியே வரும், இது போன்ற வார்த்தைகள் முக்கியமா முதல்ல தாவேக தொண்டர்களுக்கு எப்படி போய் சேரும், இதனுடைய பலன்களை அவர் அறிந்துதான் இது போன்ற வாக்கியங்களை அந்த வீடியோல பயன்படுத்தி இருக்காரா? விஜய் வெளியிட்டிருக்கிற வீடியோ எத்தகைய பின்னணியிலிருந்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு என்பதை நாம் எடுத்து பார்த்தால், கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வதற்காக விஜய் வருகிறார். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவங்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். ஆனால் சம்பவ இடத்திலேயே 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏன்னா உயிரிழந்ததன் பிறகுதான் அவங்க மருத்துவமனைக்கே போயிருக்கிறாங்க. ஏன்னா கூட்டத்திலே அந்த கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி மூச்சு விட முடியாம 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல 18 பெண்கள், 13 ஆண்கள், 10 குழந்தைகள் என 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 110 பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு 51 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. மேலும் 60 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுதான் அங்க அன்னைக்கு நடந்தது. இது தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவையே உலுக்கிய ஒரு துயரமாக அது மாறி இருக்கிறது. ஏனெனில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 உயிரிழந்த சம்பவம் என்பது நடந்ததே கிடையாது. எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட இது போல பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் போன்ற பெரும் செல்வாக்குப்பட்டவர்கள் எல்லாம் இது போல மக்களை சந்தித்து பரப்புரை செய்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இது போல நிகழ்ந்ததில்லை. ஆனால் விஜயினுடைய கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அது பெரும் துயரமாக அது மாறி இருக்கிறது.